தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியில் வெடித்த உட்கட்சி பூசலால் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியிடம் இருந்த பதவி பறிக்கப்பட்டது. இவர் தற்போது பிரதான கட்சி ஒன்றில் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த கட்சி எது? பொற்கொடி எதிர்க்கப் போகும் ஸ்டார் வேட்பாளர் யார்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் மனைவி பொற்கொடியை மாநில தலைவராக அறிவிக்குமாறு தேசிய தலைமைக்கு ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஆனந்தன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். பொற்கொடிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனால் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களுக்கும் ஆனந்தனுக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வந்ததாக தெரிகிறது. பெரம்பூரில் உள்ள பிஎஸ்பி அலுவலகத்திற்கு ஆனந்தன் வருவதில்லை என்பதால் பொற்கொடி அங்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்தாராம். இதனால் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவு நிர்வாகிகளை அடுத்தடுத்து மாற்றி தன் ஆதரவாளர்களுக்கு பதவிகளை வழங்கினார் ஆனந்தன். இது ஆம்ஸ்ட்ராங் அணியினருக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக அவரின் மனைவி பொற்கொடி உள்துறை செயலாளரை சந்தித்து மனு அளித்திருந்தார். இந்த தகவலை பொற்கொடி ஆனந்தனிடம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் ஆனந்தன் தலைமையில் நடைபெறும் எந்த நிகழ்ச்சிக்கும் பொற்கொடியை அவர் அழைப்பதில்லை என்றனர் விவரம் அறிந்தவர்கள். இந்த நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது கட்சியின் மேலிட பிரதிநிதிகளை பொற்கொடி மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் சந்தித்தனர். அப்போது மாநில தலைவராக உள்ள ஆனந்தன் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக புகார் அளித்தனர். அது மட்டுமின்றி அன்றைய தினம் செயற்குழுவில் தேசிய ஒருங்கிணைப்பாளரை பார்த்து பொற்கொடி ஆவேசமாக பேசினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதைத் தொடர்ந்து ஆனந்தன் அளித்த புகாரின் பேரில் பொற்கொடி கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இது தவிர கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட பொற்கொடி தயாராகி வந்தார். எனவே ஆளும் தரப்பில் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே பொற்கொடியை பதவியிலிருந்து நீக்கி இருப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய நபராக சொல்லப்படும் கட்சி தலைவர் ஒருவருடன் ஆனந்தன் தொடர்பில் இருப்பதாக பொற்கொடி தரப்பில் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அதிமுகவின் உதவியை பொற்கொடி நாடி இருக்கிறாராம். சமீபத்தில் எஸ்பி வேலுமணியை சந்தித்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கட்சி தலைவர் ஒருவருக்கு உள்ள தொடர்பு குறித்தவற்றை சொல்லி இருக்கிறார் என முணுமுணுக்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். அது மட்டுமின்றி பொற்கொடி விரைவில் அதிமுகவில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட பொற்கொடிக்கு அதிமுக சார்பில் சீட் கொடுக்கப்பட்டாலும் ஆச்சரியமில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இந்நிலையில் ஆனந்தனுக்கு எதிரான பொற்கொடியின் இந்த அரசியல் ஆட்டம் வெற்றி காணுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.